அறுபடையில் ஒரு முக்கியமான ஸ்தலம்னா அது பழனி. ஏன் பழனி ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலம்னு சொல்கிறேன்னா, முருகன் வந்து ஆண்டி குளத்தில் முதல்ல வந்து நின்ன இடமும் பழனி தான். அதே மாதிரி முருகன் இளமையை தொடர்ந்து ஆண்டி குளத்தில் நின்னது மட்டும் இல்லாமல் ஞானம் பெற தவ வாழ்க்கை ஈடுபட்ட ஸ்தலமும் பழனி தான். பழனியில் மட்டும்தான் முருகனுக்கு 6 அலங்காரம் பண்ணுறாங்க. ஒருவனுக்கும் ஒரு விசேஷம் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு பூஜை நடக்கும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது என்னென்ன பூஜை எந்தெந்த நேரத்தில் நடக்கும், என்னென்ன அலங்காரத்தை நீங்கள் அவரை பார்த்தா என்னென்ன விஷயன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ முதல் அலங்காரம் காலைல 6:30 மணிலேருந்து 7:15 வரைக்கும் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஆண்டி குளத்தில் இருப்பாரு, சன்னியாசி அலங்காரம் சொல்லுவாங்க. இந்த அலங்காரத்தில் முருகனை பார்க்கறது அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு விஷயம். என்னன்னா சகல விதமான பிரச்சனைகளும் தீரும். அது மாதிரி ஆண்டியாக நின்ற யாராக இருந்தாலும் முருகன் அரசனாக பண்ற ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த அலங்காரத்தில் பார்க்கறது அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8லேருந்து 8:30 மணி வரைக்கும் வேடன் அலங்காரத்தில் இருப்பாரு. இந்த அலங்காரத்தில் நீங்கள் அவரை பார்க்கும்போது எதிரியோட தொல்லை அகலும், பயம் நீங்கும் சொல்றாங்க. இந்த நேரத்தில் முருகனுக்கு பார்த்தீங்கன்னா சிறுகால பூஜைன்னு ஒன்று நடக்கும். அது ரொம்ப சிறப்பான ஒரு பூஜை, பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 9லேருந்து 9:30 மணி வரைக்கும் பாலசுப்ரமணியர் அலங்காரம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த நேரத்தில் முருகனை வந்து தரிசனம் பண்ணால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த நேரத்தில் காலசாந்தி பூஜைன்னு ஒன்று நடக்கும். அதை பார்க்கறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மதியம் 12லேருந்து 12:45 வரைக்கும் வைதிகன் அலங்காரத்தில் இருப்பார். இந்த அலங்காரத்தில் நீங்கள் முருகனை பார்த்தா தீராத நோயும் தீரும், மனக்குழப்பம் மகளும் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் உச்சிக்கால பூஜை நடக்கும். ரொம்ப சிறப்பான விசேஷமான ஒரு பூஜை, பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா முருகனோட ராஜ அலங்காரம் மாலை 5:30 மணிலேருந்து 6:15 வரைக்கும் இந்த அலங்காரத்தில் இருப்பார். இந்த அலங்காரத்தை பார்க்க மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க. ஏன்னா இந்த அலங்காரத்தில் பார்த்தா வியாபாரத்திலும் வாழ்க்கையிலும் வெற்றி பெறலான்னு ஒரு ஐதீகமே இருக்கு. இந்த நேரத்தில் முருகனுக்கு ஷாயரக்ஷின்னு ஒரு பூஜை நடக்கும். ரொம்ப விசேஷமாக விமர்சனமாக நடக்கிற பூஜை. கடைசியாக பார்த்தீங்கன்னா இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் புஷ்ப அலங்காரத்தில் இருப்பார். இந்த அலங்காரம் முடிஞ்சாலும் ராக்கால பூஜைன்னு ஒன்று நடக்கும். முருகன் அப்படியே பல்லக்கில் வீதி விழா வந்து பள்ளியறைக்கு போகிற பூஜை நடக்கும். ரொம்ப விசேஷம். அந்த நேரத்தில் கொடுக்குற சந்தனமும் விபூதியும் ரொம்ப ரொம்ப விசேஷம். எல்லோரும் நல்லா இருப்போம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா